அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் சொல்லுக்குமார் விஜயகுமார். நம்ம இப்போ நம்மளோட மாடி தோட்டத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நியூ இயர் அன்னைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 3 ரோஜா செடி வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் ஆல்ரெடி இருந்த ரோஜா செடிலாம் இருக்குது. அந்த ஆல்ரெடி இருந்த ரோஜா செடியில் அந்த ரெட் ரோஸ்லாம் பார்த்தோம்னா இவ்வளோதான் இருந்தது. அப்புறம் இவ்வளோ பெருசாகிடுச்சு. எங்கள் அம்மாவுக்கு அதை பிடுங்க மனசே இல்லை. இப்போ தான் அட் லாஸ்ட் வந்து ஒரு மாதிரி வந்து பேசி வச்சு பிடுங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல தெரியுது. அதை பற்றி நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். அப்புறம் என்னென்ன உரம்லாம் போட்டோம், எப்படிலாம் மெயின்டைன் பண்ணணும்னு எங்கள் அம்மாவே டிப்ஸ் கொடுப்பாங்க. மறக்காமல் அது என்னன்னு கேட்டு நீங்களும் உங்கள் ரோஜா செடிக்கு அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு, செம்ம சிவப்பா இருக்குல்ல. இங்க ஒண்ணு மட்டும்தான் இருந்தது, இப்ப பார்த்தா இதுக்கு கம்பெனிக்கு 2 இது பூத்திருக்கு. இதை பார்த்தா தெரியுதா, இது ஒரு மாதிரியான ஒரு ரோஸு, இந்த 2 ரோஸும் சேர்ந்து இருக்கு. இந்த 3மே ஒரே செடியில இருக்கு, அதுதான் ஹைலைட்டு. இது பாத்தீங்களா, இந்த ரோஸ் வந்து இது ஒரு மாதிரி கொஞ்சம் டார்க்கா இருக்கு, இது ஒரு மாதிரி லைட்டா இருக்கு. இது எல்லாமே ஆல்ரெடி எங்கள் வீட்டில் இருந்த ரோசஸ் தான். அப்புறம் ரொம்ப ஃபேவரட்னா இந்த ரோஸ் தான். இந்த நம்ம சின்ன பிள்ளைலலாம் வந்து நம்ம படத்தில் வரைவோம்ல, நடுவில் ரோஸ் இருக்கும், சுற்றி வந்து இதழ்கள் இருக்கும்னு, அதே மாதிரி எவ்வளோ அழகா இருக்குல்ல. இது என்னமா, ஓ இங்கேயும் இருக்கோ, பண்ணிடு பிச்சிட்டிங்க ஆல்ரெடி? இல்லை, அன்னைக்கு பன்னீர் ரோஸா? இது என்னது? ஆமா, மேல ஒண்ணு இருக்கா? ஆமா, எங்க பன்னீர் ரோஸ்? 2மே பன்னீர் ரோஸ்மா. நம்ம அது வச்சோமே, இந்த வெள்ளை ரோஸ். இது வெள்ளை ரோஸ். இது இருக்கட்டுமா? அது இருக்கட்டும். எப்ப பிக்கிற மாதிரி? கட் பண்ணி விட்டா வளரும். அப்ப என்ன, கட் பண்ணிருங்க. ஆல்ரெடி 2 பன்னீர் ரோஸு, இதையும் கட் பண்ணிருங்க. இதுக்கு கட் பண்ணா வளரும்ல. இது என்ன பண்றீங்க, ஊண்டி வைக்கிறீங்களா? அப்ப இந்த பன்னீர் ரோஸ் எடுக்கும் போது கீழே விழுந்தது தானே, சும்மா இப்படி பதியம் போட்டு வச்சா வளருமா? வளர்ந்துடும். அவ்வளவுதான், நியூ இயருக்கு வாங்கிட்டு வந்த அந்த ரோஜா செடியை கட் பண்ணியாச்சு. இந்த ரோஸ் அவ்வளவுதான். இங்க எதுவும் ஒளிஞ்சிட்டு இருக்கா இதுக்குள்ள? இல்லை, எதுவும் இல்லை, பன்னீர் ரோஸ் இல்லை. இதுதான் இருக்கு. இது என்னதுமா, அந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கு, அது என்னமோ சொல்லுவீங்க? கனகாமரம். கனகாமரம். இது பட்டன் ரோஸ். பட்டன் ரோஸா? மஞ்சள். இந்த ரோஸ் இருந்துச்சுல, பட்டன் ரோஸ்னா அந்த சின்ன, இந்த டேபிள் ரோஸ் இருந்துச்சுல, அதெல்லாம் இப்ப இல்லவே இல்லையோ நம்ம வீட்டுல? டேபிள் ரோஸ் செடி அதெல்லாம் நல்லா இருக்கும். அப்பெல்லாம் பார்த்தது கலர் கலரா இருக்கும் டேபிள் ரோஸ் செடிலாம். சரி வாங்க, அந்த செடியை எடுப்போம். பறிப்போமா? அவ்வளோதான், பெரிய ரோஸ். இங்க பாருங்க, அழகா இருக்கு. அந்த டப்பாவே நிறைஞ்சிரும் போல. இது பெருசா இருக்குல்ல. இது இருக்கட்டுமா, அப்புறம் படிச்சுக்கிடுவோம். வேணாமா? இருக்கட்டும், அப்புறம் படிச்சுக்கிடுவோம். அப்படியா? ஏன்னா இந்த இதெல்லாம் இன்னும் விரியணும், இந்த சைடுலாம் இன்னும் விரியணும். அது இருக்கட்டும், அப்புறம். இது வந்து ஆனா இது பாருங்களேன், இந்த ரோஸ் மாதிரி தான் இருக்கு, பன்னீர் மாதிரி இருக்கு. ஆனா இது பன்னீர் கிடையாது. அப்ப எத்தனை ரோஜா இருக்கு உங்க கையிலேயே? நீங்க பாருங்க எத்தனை இருக்குன்னு. அதை எடுத்து காமிங்க கையில. மஞ்சள் ரோஸ் இதையும் கட் பண்ணிடுவோம். ஆமா, கட் பண்ணிடுவோம். இது இப்பதான் நியூ இயருக்கு வாங்கினது, மஞ்சள்னு இருக்கணும்னு. பரவாயில்ல, கட் பண்ணியாச்சு. கட் பண்றது நல்லதான். செடியை கட் பண்ணி விடுங்க. இலையெல்லாம் நல்லா கட் பண்ணி விட்டுருங்க. ஆல்ரெடி கட் பண்ணியாச்சு போல. சரி, அங்க போய் வச்சு காமிங்க என்ன எத்தனை ரோஸ் இருக்குன்னு. கொடைக்கானல்ல வாங்கினது. எது இதா? அழகா இருக்குல்ல, இருக்கு. நிறைய இது நம்ம கொடைக்கானல்ல வாங்கினதும் இருக்கு.
எவ்வளோ வளர்ந்துருக்கு பாருங்க. ம். அவ்வளோதான், மொத்தமா பிடிங்கின ரோஸ் எல்லாம் எங்க அம்மா கையில வச்சிருக்காங்க இப்போ. இந்த ரோஜா, இந்த ரோஜா, இந்த ரோஜா, இது எல்லாமே நம்ம வீட்டில் வந்தது. இந்த ரெண்டும் நம்ம ஊர்ல இருந்துச்சு. இப்போ நம்ம புதுசா வாங்கிட்டு வந்தோம்ல நியூ இயருக்கு, அது. இந்த ரெண்டும் வந்து பன்னீர் ரோஸ். மொத்தத்துல இத்தனை ரோஸ் இருக்கு. இருங்கம்மா போட்டோ எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. இருக்கிற ரோஸ் எல்லாத்தையும் முக்கால்வாசி கட் பண்ணி எடுத்தாச்சு. இன்னும் 2-3 மட்டும்தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த வின்டர் சீசன்னால இன்னும் வந்துடும் தான் எனக்கு தோணுது ஃபாஸ்ட்டாகவே. ஸோ அடுத்து நாங்கள் இந்த மாதிரி எடுக்க போகிறோம் அப்படின்னா அதையுமே நான் வந்து வீடியோ எடுத்து போடுறேன். ஆமாம், என்னென்ன உரம் போட்டியா சொல்லவே இல்லை. உரம் என்ன, வெங்காயத்தூள், வெந்தயத்தை ஊற வச்சு அரைச்சி ஊற்றுறது. வெந்தயத்தையா? ஆமா. வெந்தயத்தை ஊற வச்சு அரைச்சி ஊற்றுவாங்களாம். வெங்காயத்தூள், நாங்கள் வந்து சாப்பிட்ற வேஸ்ட்டெல்லாம் இருக்கும்ல, அது காய்கறி கட் பண்ணும் போது சின்ன சின்ன வேஸ்ட் இருக்கும்ல, அது இது எல்லாத்தையுமே எடுத்து போடுவோம். முக்கியமாக இந்த ஆட்டாம்புழுக்கைன்னு சொல்லுவாங்களே, அது நாங்கள் போடவே இல்லை. ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி அது போடலான்னு பார்த்தோம். அப்போ தான் வந்து இந்த மாதிரி நர்சரி வச்சிருக்க ஒரு தாத்தா சொன்னார், அது வந்து செம்ம ஹீட்டாக இருக்கும். நீங்கள் ஆட்டாம்புழுக்கை வந்து ஒரு பக்கெட்டில் போட்டுட்டு அதுக்குள்ளே நீங்கள் கையை விட்டிங்கன்னா கையே வெந்து போயிடும். அப்படிங்கும்போது செடிலாம் வேறு எப்படி இருக்கும், அழுகி போயிரும்ப்பா, அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. போட்டால் ரொம்ப மினிமல் அமௌண்ட் தான் போகணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் அதை போடல. நாங்களே இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய பக்கெட் மாதிரி இந்த சைடு இருக்கா, செடி வச்சுருக்கோமோ, அது மாதிரி ஏதோ ஒரு பக்கெட் வச்சுருப்போம். அதில் இந்த மாதிரி வேஸ்ட்லாம், இந்த வெங்காய வேஸ்ட்டு, காய்கறி வேஸ்ட்டு, சாப்பாடு வேஸ்ட்டுனா ரொம்ப ஸ்மெல் வராமல் இருக்கும்ல, சின்ன சின்ன வேஸ்டஸ் அந்த காய்கறியில், அந்த மாதிரி தான் நாங்கள் போடுவோம். போட்டுட்டு அது எல்லாத்தையுமே எடுத்து போட்டுருவோம். சிலது என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் அம்மா இதுக்குன்னே வந்து பீட்ரூட் அழுகி போனது, தக்காளி அழுகி போனது, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து வெந்தயத்தை ஊற வச்சு அதை எடுத்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து மாவு வந்து நல்லா புளிச்சிச்சுன்னா அந்த மாவு, இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்கன்னா மிக்ஸ் பண்ணி அந்த ரோஜா செடிக்கு எல்லாத்துக்குமே போடுவாங்க. ரோஜா செடின்னு இல்லை, மற்ற எல்லா செடிக்கும் போடுவாங்க. அது ஒரு மாதிரி நல்லா இன்னும் பூஸ்டப் ஆகும், நல்லா வளரும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து அதை நம்புறாங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அது வளருது. ஏன்னா நீங்கள் தான் பார்க்குறீங்கல்ல, ஏன்னா நீங்களே பார்க்குறீங்க பாருங்கள், அங்கேருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம். எவ்வளோ ரோஜா வந்திருக்குன்னு பாருங்க. இவ்வளோ ரோஜா வந்து சும்மா வராது, எல்லாமே வரும். அது போய் இங்கே இருக்கிற இந்த மினி ஆரஞ்சுமே அப்படிதான் எல்லாம் வருதுன்னா உரம் வந்து அதுக்கேற்ற மாதிரி போடுறது, எங்கள் அம்மா ரெடி பண்ணி போடுறது தான் அந்த உரம்லாம். ஸோ இந்த அடுத்த நாங்கள் அந்த அறுவடை, இந்த ரோஜாவோட இதெல்லாம் நான் எடுக்கும் போது நான் எப்படின்னு காமிக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள்.